தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநர் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் வருகிறவர்களை வரவேற்று இப்போது சரி நீ மலையாளம் வச்சுனா இப்போது தெலுங்கானா புதுச்சேரியுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மலர் வேலை வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். தீவுத்திடலிலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கோயம்பேட்டில் இருக்கும் கட்சியின் தலைமையகத்திற்கு விஜயகாந்தின் உடல் வந்திருக்கிறது. கண்ணாடிப்பாடியில் இருக்கும் அவரது உடலுக்கு புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரும் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களையும் அஞ்சலி செலுத்தி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களையும் அஞ்சலி செலுத்த வர சொல்கிறேன். அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்களையும் அஞ்சலி செலுத்த வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இறுதிச் சடங்குகள் நடைபெறும் பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். முக்கிய பிரமுகர்களும் குடும்பத்தாரும் மட்டும் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் அடுத்தடுத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். முன்னதாக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே வந்திருக்கிறார். ஒரு நிமிஷத்துல முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். இதுவரை கண்ணாடி பேழையில் இருந்த விஜயகாந்தின் உடல் முழுமையாக கண்ணாடி பேழையில் இருந்தது. தற்பொழுது மேல் பகுதியை நீக்கி இருக்கிறார்கள். இறுதி அஞ்சலி செலுத்துபவர்கள் நிறைவாக விஜயகாந்தின் உருவத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக மேலே இருக்கும் அந்த மேல் பகுதியை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக வந்து இறுதி அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்திற்கு இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கின்றன. முக்கிய பிரமுகர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.